அரசு தினக்கிழமை புரிமா இருக்கணும் தானே இருக்கணும். தனியாருக்குன்னு சொல்லி ஒரு புரிமான ஒரு இது இருக்குது, தனியார் சிற்று இதுன்னு சொல்லி இருக்குது. இலங்கை போக்குவரத்து சபைக்குன்னு சொல்லி புரிமா ஒரு கட்ட விட்டுருக்கு. பிரதேச செயலகத்தாலே யாழ் மாநகர சபை ஒரு மக்களுக்கான ஒரு பொது மலசல கூடத்தை அமைப்பதற்காக இந்த இடத்தை யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்ந்து சென்ற வண்ணம் காணப்படுகிறது. அது எமோஜி அடிப்படை தெரியாம கடிதம் போட்டிருக்காங்கன்னா இவ்வளவு பெரிய ஆபீசர் மேல இருப்பீங்க. இவங்க போய் இப்போ இது வந்து டிஎஸ் ஆஃபீஸால் இதை இந்த லேண்டங்களுக்கு தந்தது கேண்டோ பண்ணிங்க, அதுக்கான ஆவணம் எல்லாம் இருக்குது இங்கே. அந்த ஆவணத்தை நீங்கள் ஒருத்தரம் சண்டை பிடிக்க வேணாம், சண்டை பிடிக்க அடித்தா போலீஸ் இன்னோல் இதுக்கே நீங்கள் கதிச்சுட்டு சரி வழக்கு போயிட்டு முடியுங்க. இது எப்படி இருந்தாலும் சரத்துக்கு ஒரு டாய்லெட் தேவை. நாங்கள் முதல் அதை திறந்து விடணும். உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா? உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா? மக்களுக்கு வருத்தம். அப்போ இதை உங்களோட அரசு இலங்கை போக்குவரத்து சபையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலப்பகுதி முழுவதும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிலம் என்றும் வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன். மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்ந்து சென்ற வண்ணம் காணப்படுகிறது. அது சம்பந்தப்பட்ட காணொளி இந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து சபையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலப்பகுதி முழுவதும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நிலம் என்றும் அதே சமயத்தில் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் குறிக்கப்பட்ட கட்டிடம் அமைந்திருக்கிற இடம் மாநகர சபைக்கு சொந்தமான இடம் என்றும் இந்த இடத்துல தெரிவித்து பல முறை முருகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிசிசி சந்திப்பில், டிசிசி மீட்டிங்கில் இது சம்பந்தப்பட்ட பிரேரணை ஒழுங்கு செய்யப்பட்டு அதன் பின்னராக இந்த மலசலக்கூடம் நவீன முறையில் 3 கோடி ரூபாய் செலவில் யாழ் மாநகர சபையால் அமைக்கப்பட்டதாக இந்த இடத்துல கருத்துக்கள் நிலவுகிறது. குறிப்பாக இந்த மலசலக்கூடத்தில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற வருமானத்தை இலங்கை போக்குவரத்து சபை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை போக்குவரத்து சபையும் இதை மக்கள் நிதியிலிருந்து எடுத்து இந்த மலசல கூடத்தை அமைத்தபடியால் மீண்டும் மக்களுக்கு இதுக்குரிய வருமானம் செல்ல வேண்டும் என்று சொல்லி யாழ் மாநகர சபையும் இந்த இடத்துல முருகல் நிலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மலசல கூடத்தை பொறுத்த வரைக்கும் அதிநவீன முறையில் கட்டி எழுப்பப்பட்டதாக இந்த இடத்துல கருத்துக்கள் நிலவுகிறது. குறிப்பாக இதில் ஒரு டேங்க் மாதிரி ஒன்று இருக்குது. இது கழிவு நீரை மீள் சுழற்சி செய்து மீண்டும் இந்த இடத்துல பாவிக்கிறதுக்குரிய நவீன, அதாவது ஜப்பான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மலசல கூடம் அமைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடத்திலே யாழ் மாநகர சபையின் உறுப்பினர்களும் ஊழியர்களும் காணப்படுகின்றார்கள். குறிக்கப்பட்ட மலசல கூடத்திற்கு யாழ் மாநகர சபையினர் இன்று காலை வேளையிலே நீர் வழங்கல் நடவடிக்கைக்கு வந்த பொழுது இலங்கை போக்குவரத்து சபையினர் அவர்களுடைய வேலைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலே இங்கே ஒரு பேருந்தை தரித்து நிப்பாட்டி தங்களுடைய வேலைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக யாழ் மாநகர சபை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இந்த சலசலப்பு நிலைமைகள் காரணமாக இங்கே போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரெண்டு பாத்ரூம் இருக்கு. மக்கள் காத்திருக்கணும். டெங்கு காய்ச்சல் யாழ்ப்பாணத்தில் நிறைய வருத்தங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க இடம் இல்லை மக்களுக்கு. அவர்கள் கதிரையில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அப்போ இந்த இதுகளால் தான் மக்களுக்கு வருத்தம். அப்போ இதை உங்களோட அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னு தெரியாமல் சண்டை போடுறாங்க. மக்களுக்கான எதையுமே செய்கிறார்கள். அவைகள் கவனம் கொண்டு இதுகளை செய்து மக்களுக்கான என்ன செய்யணுமோ அதை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி அக்கா. நன்றி அக்கா. இதால் நடந்து போய் கொண்டிருந்தவர் மழை பெஞ்சு இந்த இடத்துல இப்படி தண்ணி நிற்கிறத பார்த்துட்டு அந்த அக்காவுக்கு கோபம் வந்துட்டுது. தானே ஏதோ பேசி கொண்டு போனேன். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டு எடுத்து அவ சொன்ன கருத்துக்கள் தான் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன்.
தண்ணி கொடுங்க அவங்களோட கலெக்டருக்கு வழக்கு போடுங்க நாளைக்கு வாங்க வழக்கு போடுதா நான் எம்பி போட்டோம் அது இல்லை, உங்களுக்கு வழக்கு போட சொன்ன நான் டைம் தந்தேன் எம்பி போட அதை கொஞ்சம் எம்பி போட்டு நான் கொஞ்சம் எம்பி போட்டுருவாங்க பேருந்து வர சொல்லி கேஸ் நீங்க தான் வழக்கு போகணும். இது கிரிமினல் போலீஸ் இன்வால்வ் பண்ண மாட்டேன். இது போலீஸ் மேட்டரும் இல்ல. கடிதம் போட்டு இருக்கு சார் எல்லாத்தையும் யாருக்கு கடிதம் போட்டீங்க? என்ன இப்ப வந்து அவர் தரங்க விளையாடுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க இப்ப மல்லி வடக்கு வயசு சார் அந்த கடிதம் சார் ஏற்கனவே அப்படி ரிப்ளை தான் எந்த கெட்ட விஷயம் இலங்கை போக்குவரத்து சேவை போக்குவரத்து சேவை தான் எங்களுக்கு அது அதுக்குள்ள நாங்க வேலை நாங்க அவனோட எது எப்படி இருந்தாலும் சனத்துக்கு ஒரு டொய்லெட் தேவை. நாங்கள் முதல் அதை திறந்து விடணும். உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா? உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா? எங்களுக்கு இருக்கு தேவை அங்க இருக்கு. அதை விட்டுட்டு கதைங்க அங்க இருக்கு அங்க நீங்க போங்க. நீங்க ஒருத்தரம் சண்டை பிடிக்க வேணாம். சண்டை பிடிக்க அடிச்சா போலீஸ் இன்வால்வ். இதுக்கு நீங்க கதிச்சுட்டு சரி வழக்கு போயிட்டு முடியுங்க. அதான் சார் இப்போ இவன் பெரியாக்களும் எங்கள்கிட்ட பெரியாக்களும் அந்த பெரியாக்கள் டைம் இவன் பெரியாக்கள் இந்த பெட்ரோசின் கடைசின்படி இவன் பெரியாக்களும் எங்கள்கிட்ட பெரியாக்களும் கதைச்சு ஒரு ரீசன் ஒன்று செய்யணும் சார். அதான் இதில் கெட்டோஸ் போட்டிருக்கு. சண்டை ஒன்றும் பிடிக்க இருந்தா தண்ணி கொடுங்க. ஓட்டர் ரைட்ஸ் இருந்தா தண்ணி யாரு சரி சண்டை பிடிச்சா கொண்டு போடுது. அதுதான் சண்டை பிடிச்சா கொண்டு போடுது. ನಗರ ಸಭಾ ಮುನ್ಸಿಪಲ್ ಕೌನ್ಸಿಲ್ಗೆ ರೈಟ್ ಇದರಿಂದ ಎಣಿಕೆ ನಿಪ್ಪಾಟಿಲ್ಲ. ಇದು ಸಿವಿಲ್ ಡಿಸ್ಪ್ಯೂಟ್. ಸಿಟಿಬಿಗೆ ರೈಟ್ಸ್ ಇದರಿಂದ ಅದು ಇಲ್ಲದೆ 2 பேரும் வழக்கு போடுதா. நான் டைம் கொண்டு தானே அஜித் முட்டிட்டு நான் மினிஸ்டர் அந்த ஜிஏ கதை நீங்க டிசிசி கதைக்கு முடிக்க வேண்டும். நான் நிப்பாட்ட மாட்டேன். எங்களுக்கு நிப்பாட்ட இயலா. இது உங்களோட ரைட்ஸ் இருந்தால் நீங்கள் உங்களோட கமிஷன் நாங்கள் யார் சண்டை பிடிச்சி தான் கொண்டு போகணும். அது மட்டும்தான் சரி. மறுபடியும் நீட்டு பார்க்கலாம். ஆஃபீஸுக்கு வரட்டும் பாப்பா. அவர் கடையை தந்திக்கிறா ஆஃபீஸுக்கு எடுக்க அவங்க சீட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நாங்கள் வர இல்லை. அவங்களோட காணி வந்து அவங்கள போய் வழக்கு போடணும். எங்களோட காணி அவங்களோட காணின்னு சொல்றாங்க. நாங்களே வழக்கு போடணும். அடுத்த பாயில போடுங்க. போட்டு வர சொல்லுங்க ஆபீஸுக்கு. அரசாங்கம் சேர்ந்து செய்யற வேலை. சிடிபி அவங்களுக்கு கவுண்டர் கண்ட்ரோல் இருக்கு. அவங்க தான் பாத்தீங்கன்னா எத்தனை நாள் கவர்னர் என்ன நடவடிக்கை இப்ப அப்படியே சொல்றேன். இப்ப அப்படியே மாநகர சபையோர் இயங்காத நிர்வாகம் சொல்லி செய்யறதான் விரும்பும். இது கவர்னர் ஜிஎன்ஆர் சேர்ந்து மக்கள் பாவனைக்காகத்தான் மக்கள் பாவனைக்கு வாங்கல பஸ் கூட அடாவிட்டமா இந்த காசை வேற ஏதாவது சேவைக்கு பயன்படுத்தி இருக்கலாமே.
சொல்லுங்கண்ணா. இப்போ ஐயா இப்போ வந்து இது வந்து மக்கள் பாவனைக்காண்டி இது மக்களோட தேவை. இப்போ இது வந்து டிஎஸ் ஆஃபீஸால் இதை இந்த லேண்ட் எங்களுக்கு தந்தது ஹேண்ட் பண்ணி அதுக்கான ஆவணம் எல்லாம் இருக்குது இங்கே. அந்த ஆவணத்தின் படி தான் நாங்கள் இது இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணணும், மக்கள் தேவைக்கு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து இவியல் அடாவடித்தனமாக இந்த பஸ்ஸுகளை விட்டுட்டு தண்ணி லைன் கொடுக்கும்போது சரி நான் இந்த பஸ்ஸை விட்டு இந்த பஸ் வந்து குறுக்கு அடிச்சிருக்கு, கடை குறுக்கு அடிச்சு அடாவடித்தனமாக செய்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ 2 பேருக்கும் ஒரு சண்டை பிடிக்க கூடாது, மக்கள்கிட்ட பிரச்சனை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து இதுக்கு இந்த மக்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யும். இப்போ இது உங்களுக்குரிய லேண்டு, அதாவது மாநகர சபைக்குரிய லேண்டுன்ற இது இருக்கா? இது வந்து அது மாநகர அரச காணி, அதாவது ஸ்டேட் லேண்ட். இதை டிஎஸ் ஆஃபீஸால் எங்களுக்கு இவ்வளவு அளவு திட்டத்தை தந்து எங்களுக்கு இதை கட்டுறதுக்கு ஒரு அனுமதியை தந்திருக்கணும். அது பிற்பாடு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம், கட்டியிருக்கிறோம். அவை இப்போ இதில் வந்து இவர் கட்டினான்னு நாங்கள் கட்டினான்னு மக்கள் பாவனை மக்களுக்கு தேவை, அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் இது செய்துறாங்க. அப்போ அது இப்போ அடவெடுத்துறமே இது லைன் கொடுக்க வேணாம்னு இப்போ மறைச்சிருக்கிறோம். அதான் இப்போ என்ன சிடிபி தங்களுக்கு தெரிய சொல்லி நிற்குதா? இந்த லேண்டையே இப்போ தங்கள்கிட்டயே தரட்டாமன்னு நிற்கிறோம். இப்போ சிடிபிட்டையும் உறுதி ஏதாவது இருக்கா? அல்லது அதை காட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறோம், அதை காட்டினோம் இல்லை, அதை காட்டுன்னு சொல்லி நீங்கள் காட்டுங்க. எங்கள்கிட்ட இருக்க ஆவணம், எங்கள்கிட்ட இருக்க ஆவணம், உங்கள்கிட்ட ஆவணம் இருக்குது. எங்கள்கிட்ட டிஎஸ் ஆஃபீஸால் இந்த வேலையை செய்கிறதுக்குரிய ஆவணம் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த இது என்ன இப்போ இதில் வந்து 6 இருந்தாலும் ஒரு மக்கள் பாவனைக்கு வர்றது தானே, அது நாங்கள் பார்த்துக்கணும். நன்றி. நாங்கள் போராட்டம் செய்வோம். கையில் எல்லாத்துக்கும் போட போறோம் சார். இருக்கிற கடையெல்லாம் 10 முறை கடை இவே காசு வேண்டிக்கொண்டு இருக்கீங்க. முறைப்பாடு போட்டுதா இப்போ வழக்கு போட்டுதா? ஓகே நாங்கள் இப்போ வாரிச்சு ஆமாம் அதான் அப்போ டிஎஸ் மாதிரி அத்தனை கட்டா கண்ணோம் அடிப்படை தெரியாம கடதான் போட்டிருக்காங்கன்னா இவ்வளவு பெரிய ஆபீஸர் இருப்பீங்க நடக்குதுங்க. என்ன நடக்குது சொல்லுங்க. இது பாத்ரூம் கட்டுறதுக்கு எங்களுக்கு சிடிபியால் பெர்மிஷன் கொடுத்தது. பெர்மிஷன் கொடுத்த இடத்துல நாங்கள் இப்படி எங்களுக்கு கட்டுறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கேட்டோம். உங்களுக்கு இதான் கரண்ட் வந்து வெளியில இருந்து எடுத்திருக்கணும். பஸ் ஸ்டாண்ட் வந்து இலங்கை போக்குவரத்து சபை இதுக்குள்ள இருக்கு. இலங்கை போக்குவரத்து சபை இதுக்குள்ள இருக்குல்ல கரண்ட் வந்து ஒரு வளாகத்துக்குள்ள 7 கரண்ட் எடுக்கலாம், ஆனால் ஒரே பேர்ல தான் இருக்கும். இது வந்து வேற பேர்ல எடுத்திருக்கணும், வேற பேர்ல கரண்ட் எடுத்திருக்கு. அதை விட தண்ணி வெளியில இருந்து அடிக்கும். நெங்கடி பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி இருக்காக்க என்னதுக்கு வெளியில இருந்து எடுக்கும். கரண்ட் எங்கள்கிட்ட இருக்கு, ஏன் வெளியில இருந்து எடுக்கும்? சரி என்று நான் இது இப்போ ஒரு 1 மாதத்துக்கு முதல் பிரச்சனைப்பட்டு போலீஸுக்கு போய் நாங்கள் போகல, முனிசிபாலிட்டி போன இடத்துல போலீஸ் அங்கே வந்து பிளாப்பாடுறது போலீஸ் சொன்ன எங்களை டாக்குமெண்ட்ஸ் கொண்டு அவைய கொண்டு ஒன்றும் பெரிய. அப்போ நாங்கள் எங்களோட இதை வந்து நாங்கள் தலைமைப்படத்துக்கு அறியப்படுத்தணும் தானே, தலைமைப்படத்துக்கு அறியப்படுத்தினாங்க. தலைமைப்படம் அங்கேருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்குது. நாங்கள் முனிசிபாலிட்டியும் கடிதம் போட்டிருக்கோம், பிரதேச செயலதும் கடிதம் போட்டிருக்கிறோம். ஒரு நகைப்பாட்டின் அடிப்படையில் செய்வோம்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் அவை ஒரு நகைப்பாட்டுக்கு முறையில் இவ்வளோ 1 மாதம் பேசாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து திருப்பி வேலையை தொடங்கிருக்கு. அப்போ எங்கள்கிட்ட இவ்வளோ கடிதங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற போது அவை அதை சரியான முறையில் அணுகினா ஏன் அணுகினம் இல்லை? சரி உங்களுக்கு தான் அதுக்கான உரிமை இருக்குன்னு சொன்னால் இதை சட்டத்தின்படி அதாவது வந்து கோர்ட்ஸுக்கு போய் கோர்ட்ஸில் இந்த உங்களுக்கு தான்ன்ற ஒரு ரீதியில் வந்து இதுன்றால் நாங்கள் ஒன்றும் கதைக்க மாட்டோம். நீங்கள் அதை செய்கிறீங்களேன்ற உங்களோட ஒரு தப்பு இருக்குன்றதுக்கான ஒரு காரணம் இருக்குத்தானே, அதை தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்குது, கெட்ட விஷயம் அனுப்பினேன். நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மரத்தின் கீழே தான் நாங்கள் அதை மரம் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம். சரியா? அப்போ அவே எங்களுக்கு கெட்ட விஷயம் வந்து அறிவிச்சிருக்கு, தலைமை கரையில் அறிவிச்சிருக்குன்றது எங்களுக்கு இப்படி ஒரு இது பிரச்சனை நீங்கள் வளர்த்திடும். இதே நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கேற்ற ஒரு வழியில் இயங்கி தான் நீங்கள் வரும். முதல்ல ஒரு பிரச்சனையிலேருந்து போட்டு பண்ணீங்க, நீங்கள் அதுக்கான சரியான முறையை தீர்வு இல்லாமல் திருப்பி வந்திருக்கிறீங்களா? அதுக்கு சரியான தீர்வின்படி வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். கொழும்புல வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்து இப்படி ஒரு பண்படுத்தப்பட்ட நிதியில் தான் கட்டப்பட்டது. அப்போ அதே மக்களுக்காக வந்து ப்ரைவேட் இதெல்லாம் அமௌண்ட்டாக வந்து அடிக்கலாமே. அரசு தினக்கிழமை பிரிமா இருக்கணும்னு தானே அது இருக்கணும்.
தனியாருக்குன்னு சொல்லி ஒரு பிரிமான ஒரு இது இருக்கு, தனியார் சிட்டு இதுன்னு சொல்லி இருக்கு. உண்மை. இலங்கை போக்குவரத்து சபைக்குன்னு சொல்லி பிரிமா ஒரு கட்ட விட்டுரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு கொழும்புல இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை வந்து அவை அங்கே வந்து இப்படி ஒரு நிதி பண்படுத்தப்பட்ட நிதியெல்லாம் நிறுவி இருக்கிறோம். நிறுவின பட்சத்தில் நீங்கள் இப்போ காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கொண்டு வா. என்ன காரணத்துக்காக நீங்கள் கொழும்பு பஸ் ஸ்டாண்டை இப்படி செய்யலை? அரசாங்கம் இதுக்கண்டு சொல்லி தனியொரு இது வேணுமென்னு தான் செய்யலை. அதே நிபந்தனை நீங்கள் இதான் செய்து காட்டுங்க. காட்டி போட்டு நீங்கள் எங்களுக்கு தலைமை காரியாலயம் சொல்லியிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு, எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கு. அதே நேரம் முனிசிபாலிட்டியும் அனுப்பியிருக்கு, செயலகத்தும் அனுப்பியிருக்கு. அந்த இதுபடி நீங்கள் சரியான முறையில் இயங்கணும். சிடிபி கண்டு சரி ஒரு தனி கட்டுப்பாடு தான் வேணும். எங்கள் உண்மையில பிரச்சனை நீங்கள் சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இவை எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் அரச ஸ்தாபனம் வந்து ஒரு இலங்கை போக்குவரத்து சபைனா நினச்சி கொண்டிருக்கிறோம். உண்மையில நாங்கள் உழைச்சித்தான் நாங்கள் சம்பளம் எடுக்கிறோம். இலங்கை பஸ்ஸுகளுக்கான பகல பார்ட்ஸுக்கான உழைப்பில் எல்லாம் அந்தந்த டிப்போ அந்தந்த தொழிலாளிகள் உழைச்சித்தான் செய்கிறோமே தவிர, அதாவது இங்க இருக்கிற வருமானம் இங்கே அதான் இப்ப என்னண்டா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. உங்களோட மீடியாவோட தெரியப்படுத்தணும்ன்ற நான் அறிஞ்சு விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா உண்மையில எல்லாரும் சொல்லலாம் இதற்கு என்ன அரசாங்கம் சம்பளம் போடுவது தானே, அப்படி ஒரு கட் அவுட் இருக்கு. நீங்க இதை வடிவா திருப்பி நீங்கள் இந்த செய்தி எல்லாத்துலயும் போடணும். இது எங்கட வாழ்க்கைன்ற விஷயத்த நான் வடிவா விளக்கமா சொல்றேன். என்னென்னு சொன்னா இலங்கை போக்குவரத்து சபை தாங்களே உழைச்சு தாங்களே சம்பளம் எடுத்து தான் இந்த இதை வந்து நடத்தி கொண்டு. அதாவது வந்து அரசாங்கத்திலிருந்து நிதி எங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படவில்லை. வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள்ல இருந்து ஆபீஸ்ல வேலையாளர்கள், கொண்டக்டர், டிரைவர், மெக்கானிக், அதாவது சகல தொழிலாளிகளுக்குமான பணம் வந்து இலங்கை போக்குவரத்தில் அந்தந்த சாலையில் உழைக்கப்படுற பணத்தினால தான் வழங்கப்படுகிறதே தவிர அரசாங்கத்தினால வழங்கப்படவில்லை. மக்களாகிய நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய பணம் சம்பளம் சகல விஷயம் எங்களுடைய உழைப்பின் பட்சத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இலங்கை போக்குவரத்து சபை என்ற ஒரு பேர் ஒன்று இருக்கிற தவிர சகல செயற்பாடுகளும் வந்து எங்களுடைய உழைப்பில் தான் போய்கொண்டிருக்கு. வவுனியா மத்திய பேருந்து நிலையம் ஒன்று இயக்கினது. மத்திய பேருந்து நிலையம் இயக்கி இலங்கை போக்குவரத்து சபைக்கு பாதியாகவும் தனியார் சேவைக்கு தனியாகவும் பிரித்து தருவதாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி எங்கள்கிட்ட அந்த துண்டு இருக்குது. சரியா, இன்று வரைக்கும் நீங்கள் அறியல் எங்களுக்கு தெரியாது. இங்கே இருந்து போகிற தூர சேவைகள், குறிப்பாக 87 பாதையோட போகிற பஸ்ஸுகள் இங்கேருந்து போயக்கே முள்ளுக்கு போயிடாது, அங்கேருந்து வரைக்கும் முள்ளுக்கு போயிடலாம். தூர சேவையிலேருந்து வர மக்கள் ஒரு பாத்ரூம் போகிறேன்னு சொன்னால் ரோட்டில் தான் நிப்பாட்டி, அதாவது வவுனியா பொது பேருந்து உள்ள இலங்கை போக்குவரத்து தூர சேவையிலேருந்து வர பஸ்ஸுகள் எதுவுமே உள்ளே போயிடலாம். காரணம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனியார் குழாமினால் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது போலீஸாரோடு சப்போர்ட்டோன்னு நான் சொல்ல என்னென்னு விரும்பலை. ஆனால் எங்கள்கிட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்குற அரசு ஆளுநர் உட்பட எல்லாருக்கும் தான் சொல்கிறோம். நாங்கள் எத்தனை நேரம் இதை ஆளுநர்கிட்ட நேர சந்தித்து எங்களோட தொழிற்சங்கங்கள் நேர போய் கதைச்சிருக்கிறோம். இன்று வரைக்கும் வார மினிஸ்டர் மேலே இருந்து சாதாரண வடமாகாண போக்குவரத்து துறையை சேர்ந்தவர் எல்லார்ட்டையும் நாங்கள் இது சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம். வார எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்கிறோம். இன்று வரைக்கும் இது சம்பந்தமாக கதைக்கல. நீங்கள் மக்களுக்காக சேவையாற்றுறதுக்காக சொல்கிறீங்க, மக்களுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யல. சரியா, நீங்கள் வடிவாக அறிஞ்சு பார்க்கலாம். வவுனியா பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ அடிதடிகள் ஆஸ்பத்திரியில் போன டிரைவர், கொண்டக்டர், சிடிபின்ற இருக்குது. வரலாறு முகநூல் வழியை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இதுக்கான இதை ஏன் பெற்றுத்தாரீங்கள் இல்லை? அரச பேருந்துகள் ஏன் வவுனியா பஸ் நிலையத்துக்கு போக முடியாது? ஏன் இங்கேருந்து போய் வர முடியாது? ஒரு இதுவும் இல்லை. வீதியில் பயணிகளை ஏற்றி வெயில் மழைகளெல்லாம் மக்கள் வீதியில் நிற்கணும். ஏன் பஸ் நிலையத்துக்குள்ளே ஏன் பஸ் போயிடலாம்? இதுக்கான தீர்வை அரசு அதிகாரிகளை நீங்கள் எப்போ பெற்றுத்தரப்போறீர்கள் இந்த இலங்கை போக்குவரத்து சபை? இலங்கை போக்குவரத்து சபைக்கும் யாழ் மாநகர சபைக்கும் இடையான முருகல் நிலை தொடர்ந்த வண்ணம் காணப்படுகிறது. இப்பொழுது இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்த கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்திருந்தேன். தொடர்ந்தும் யாழ் மாநகர சபை இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்ல இருக்கிறார்கள். சொல்லுங்கள், அதாவது இப்போ இதில் உண்மையாக என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்குது? வணக்கம். உண்மையிலே இது ஏற்கனவே நான் தெரிவித்த விடயங்கள்தான். பிரதேச செயலகத்தாலே யாழ் மாநகர சபை ஒரு மக்களுக்கான ஒரு பொது மலசலகூடத்தை அமைப்பதற்காக இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துள்ளது. அதுக்குரிய சகல ஆவணங்களும் மாநகர சபையிடம் இருக்கின்றது. அதாவது டிசிசி மீட்டிங்கில் முடிவெடுக்கப்பட்டு அதுக்குரிய அளவுகள் சரியாக கொடுக்கப்பட்டு அதன் அளவு முறைக்கு அமைவாக இந்த மலசலகூடம் 3 கோடி ரூபா மக்களுடைய பணத்தை செலவழித்து கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பாவனைக்காக நாங்கள் இதை திறந்து விட இருக்கின்ற நேரத்திலே அதற்கான நீர் விநியோகத்தை அவர்கள் வழங்க விடாது தடுத்திருப்பது மக்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு மலசல கூட உண்மையிலேயே ஒரு லாப நோக்கத்திற்காக செய்கின்ற விடயம் அல்ல. மக்களுடைய மிக அத்தியாவசியமான ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக
மக்களுடைய பணத்தை கொண்டு கட்டப்பட்டது. எனவே இவர்கள் எங்களிடம் தற்போது கேட்டிருக்கின்ற விடயம் என்றால் இந்த மாநகர சபை இந்த மலசல கூடத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பை, அதாவது அதிலே பணம் உழைக்கின்ற பொறுப்பை தங்களிடம் தர சொல்லி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது மக்களுடைய பணத்திலே கட்டப்பட்டு நீங்கள் லாபம் உழைத்து உங்கள் பொக்கெட்டுகள் வைத்து கொண்டு போவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. எனவே நாங்கள் இதை மாநகர சபை 3 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தினை செலவழித்து கட்டி அதன் மூலம் பெறுகின்ற வருமானத்தை மீண்டும் நாங்கள் மக்களுடைய அபிவிருத்திக்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர இதை அரசு திணைக்களங்களுக்கோ அல்லது சிடிபிக்கோ நிச்சயமாக வழங்க முடியாது. எனவே இந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் போலீஸ் நிலையத்திலிருந்து சகல விடயங்களுக்கும் எல்லா ஆவணங்களையும் நாங்கள் சமர்த்திருக்கிறோம். நீங்கள் பார்க்க முடியும் சகல ஆவணங்களும் எங்களிடம் இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இப்போ அவர்கள் தங்களுடைய ஒரு ஒப்பந்தத்திற்கு வர சொல்லி கேட்டிருக்கிறார்கள், அதாவது MOU செய்வதற்காக. ஆனால் மாநகர சபைக்கு இந்த இடத்திற்கான அனுமதி இருக்கின்றது. ஆனால் ஈபோசாவுக்கு இந்த இடத்திற்கான நிலத்திற்கான அனுமதி இல்லை. அதாவது இந்த நிலம் வந்து மாநகர சபைக்கு சொந்தமானதா அல்லது அதாவது மலசலகூடம் அமைக்கப்பட்டுள்ள இடம் மாநகர சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எங்களிடம் இருக்கின்றது. இந்த மொத்த பகுதி இலங்கை போக்குவரத்து சபைக்கு வழங்கப்படவில்லை. அதுக்குரிய ஆவணங்கள் எங்களிடம் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. எனவே ஒரு ஆவணம் இல்லாத ஒருவரோடு நாங்கள் எவ்வாறு MOU செய்ய முடியும்? 2 பேரிடமும் ஆவணங்கள் இருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முடியும். எனவே அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல இருப்பதாகத்தான் நாங்கள் உண்மையிலே கருதுகின்றோம். ஏனென்றால் அவர்கள் இன்று வரை எந்த ஆவணங்களையும் எங்களிடம் ஒப்படைக்கவில்லை. உங்களிடம் ஆவணம் இருந்தால் இந்த இடத்திற்கான இது உங்களுடைய என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் அந்த ஆவணங்களை கொண்டு எங்களிடம் வந்தால் நாங்கள் உங்களுடன் ஒரு உடன்படிக்கையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இந்த மலசல கூடத்திலிருந்து வருகின்ற வருமானம் நிச்சயமாக மீண்டும் மக்களிடம்தான் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய, அதாவது மக்களுடைய நிதி இந்த மக்களோட இன்னொரு தேவைக்கு நிதியாக நாங்கள் மேலும் ஒரு மலசல கூடத்தை அந்த பணத்தை கொண்டு அமைக்க முடியும். அதனை அவர்கள் புரிந்து கொள்ளாது அவர்களுடைய இந்த லேபர் யூனியன் எனப்படுபவர்கள் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு இதை பயன்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இப்போ இது சம்பந்தமான சகல விடயங்களும் சார்வன் கூறியிருக்கிறார். அவர் கூறாத சில விடயங்களை நான் கூற நினைக்கிறேன். உண்மையில் இலங்கையில் காணப்படுகின்ற 25 மாவட்டத்திலேயும் இருக்கின்ற அந்த இலங்கை போக்குவரத்து சபைகள் வந்து எங்களோட இலங்கை தனியார் பேருந்து சபையோட இணைந்து தான் அவங்களோட பயண ஒழுங்குகளை வந்து செய்திருக்கிறார்கள். சரிதானே? அந்த வகையில் இந்த பஸ் நிலையமும் வந்து அதுக்கு உட்படுத்தப்பட்டு இதுக்கான புதிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து மாநகர சபையால் வந்து அங்கால எங்களோட பண்ணை பகுதியில் வந்து அமைத்து கொடுத்தும் இவர்கள் இதுவரைக்கும் அங்கு செல்லவில்லை. இலங்கையிலே காணப்படுகின்ற 25 மாவட்டங்களில் 24 மாவட்டங்கள் இணைந்து செய்கின்ற போதும் இந்த ஒரு மாவட்டத்தில் இந்த இடத்துல மட்டும் இணைந்து செயற்படுவதற்கு ஏன் இவர்கள் ஒருபோதும் அனுமதிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பஸ் நிலையத்தில் காணப்படுகின்ற வருமானங்கள் அனைத்தும் இந்த இலங்கை போக்குவரத்து சபையை செய்கிற தொழிற்சங்கம் வந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் அவைகள் வந்து இந்த வருமானங்கள் ஈட்டணும் என்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த வருமானங்களை பெற்றுக்கொண்டிருக்கணும். ஆகவே இங்கேருந்து செல்வதற்கு அவர்களுக்கு இதுதான் ஒரு முறைகேடாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இருக்கின்ற சுற்றி வர சூழல் முழுக்களும் கடைகள். இந்த கடைகள் ஒன்றும் அனுமதி இல்லை. மாநகர சபையின் அனுமதி இல்லாமல் அவர்களாலே வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு அவர்களால் வாடகை பெறப்பட்டு ஒரு கடைக்கு 500 ரூபாப்படி 78 கடை, இங்கே 78-80 கடை இருக்குது. கிட்டத்தட்ட 40,000 ரூபா காசு வந்து ஒரு நாள் வருமானமாகவும் மாத வருமானமாக 1,20,00,000 ரூபா இங்கே இருந்து அன்ஆஃபிஷியலாக வந்து அந்த வருமானம் போய்கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தட்டு தெளிவாக தெரிகின்றது. நான் இது சம்பந்தமாக சபையில் தீர்மானம் கொண்டு வந்து இன்றைக்கு 6 மாதம் காலமாக போய்விட்டது. இவர்கள் அங்கு செல்வதாகவும் இல்லை, இங்கே இருந்து இந்த வருமானங்களையும் பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கின்ற கழிவு முகாமைத்துவத்தை கூடி ஒழுங்காக செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கின்றன. நீங்கள் இந்த பஸ் நிலையத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடவம் இல்லாத ஒரு குப்பை கூலங்களாக தான் இருக்கும். ஆக இந்த மாநகர சபை புதுசாக காட்டி கொடுத்த இந்த பாத்ரூம் கூடி இந்த மாநகரத்துக்கு வர மக்கள் வந்து இந்த பாவைக்கு இந்த மலசல கூட காணாமல் இருக்கிறபடியாக தான் நாங்கள் இதை அபிவிருத்தி ஒரு சிறந்த வடிவமைப்பிலே வந்து அபிவிருத்தி மூலமாக இதை செய்து நாங்கள். அப்போ இந்த பாத்ரூம்லேயும் வர வருமானத்தையும் தாங்கள் பெற்றுக்கொண்டு போகணும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இதை தடை பண்ணி வச்சிருக்கிறார்கள் என்றது எந்த மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை. இந்த விஷயம் வந்து அரசாங்க மட்டத்தில் ஜனாதிபதி மட்டத்துக்கு போய் இது தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாகத்தான் இப்போ பார்க்கப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் முரண்பட விரும்பவில்லை. எங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்திலேயே எங்களோட அதிகாரத்தை
நாங்கள் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செய்வது உறுதி. ஏன்னு சொன்னால் எங்களோட இடையூறு, அரச சேவைக்கு இடையூறு இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை வச்சு நாங்கள் இவர்கள் மீது வழக்கை தொடர்ந்து கொண்டு இங்கே இருக்கின்ற அத்துமீறின கடைகள் அனைத்துக்கும் வழக்கு போட்டு இதை ஒரு சுகமாக இதை வழக்கு மூலமாக எங்களுடைய ஆக்கி கொண்டு இந்த மாநகரத்தை அளவுபடுத்திக்கல இந்த பஸ் ஸ்டாண்டை நாங்கள் புனரமைப்போம்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இது யாழ் பேருந்து நிலையத்தில் அமைந்திருக்கின்ற பொது மலசல கூடம். இப்போ இந்த மலசல கூடத்தினுடைய துப்புரவு பணிகள் யாரால் மேற்கொள்ளப்படுது? மாநகர சபையா அல்லது சிடிபியா? இந்த மலசல கூடம் இலங்கை போக்குவரத்து சபையில் மூலம் தனியாரிடம் ஒப்படைத்து இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கட்டணமாக 40 ரூபாய் ஒரு வருடம் வரவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்களது மாநகர சபையினால் கட்டப்பட்டுள்ள மலசல கூடத்தில் நாங்கள் 20 ரூபாய் தான் கட்டணமாக வைத்திருக்கின்றோம். மக்கள் சுமையை அதிகரிப்பதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. இந்த இட வசதியும் மிகவும் குறைவானதாக காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், 2-3 கழிவறைகளை மாத்திரம்தான் இது கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களிடம் இப்போ கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மலசல கூடத்திலே அதாவது விசேட தேவையுடையவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முச்சக்கர வண்டியிலே வரக்கூடிய நோயாளர்கள் கூட அதனை பயன்படுத்துவதற்கு வசதியாக அந்த மலசல கூடம் சிறப்பான சகல வசதி குளியலறைகளையும் கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. மிக விரைவாக நாங்கள் அதை உண்மையிலே திறந்து விடுவதுதான் மக்களுக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும்.